வரித்துறை சோதனை சென்னையில் உள்ள நடிகை ராதிகா சரத்குமாருக்கு சொந்தமான ராடன் மீடியா ஒர்க்ஸ் நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் எமது செய்தியாளர் சங்கரிடம் கேட்போம். சங்கரன், வருமான வரித்துறையினர் ராடன் மீடியா ஒர்க்ஸ் நிறுவனத்தில் எவ்வளவு நேரமாக சோதனை நடத்தி வருகின்றனர்? எதன் அடிப்படையில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது? சங்கரன், அதாவது ஆர்கே நகர் தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெற இருந்த நிலையில் அந்த தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருள் கொடுப்பதாக பல்வேறு தரப்பிலிருந்து அதிக அளவிலான புகார்கள் மற்றும் ஆதாரத்துடன் கூடிய புகார்கள் தேர்தல் அதிகாரிகளுக்கு வந்ததன் காரணமாக கடந்த ஞாயிறன்று இரவு அந்த தொகுதிக்கான இடைத்தேர்தலை திடீரென ரத்து செய்து இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இந்த நிலையில் இந்த போன்ற ஒரு புகார்கள் வருவதற்கு முன்னதாக கடந்த 7ஆம் தேதி காலை திடீரென அதாவது சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் நடிகர் சரத்குமார் உள்ளிட்ட பல்வேறு அலுவலகங்களில் தமிழக சென்னை உள்ளிட்ட புதுக்கோட்டை உள்ளிட்ட 32 இடங்களில் வருமான வரித்துறையினர் அதிரடியாக நுழைந்து காலை முதல் மறுநாள் வரை அதுபோல அதேபோன்று கீதாலட்சுமி எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதாலட்சுமி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த வருமான வரித்துறையினர் அதிரடியாக ஆய்வு செய்தனர். இந்த சோதனை 2வது நாளாகவும் தொடர்ந்தது. இதைத் தொடர்ந்து அமைச்சர் விஜயபாஸ்கர், சரத்குமார், அதேபோல அதிமுக பிரமுகரான முன்னாள் எம்பியுமான சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் 4 பேருக்கு வருமான வரித்துறையினர் சம்மன் அனுப்பி நேற்று விசாரணைக்கு ஆஜராகுவதற்கு உத்தரவிட்டனர். அதைத் தொடர்ந்து நேற்று நுங்கம்பாக்கம் சாலை, காந்தி சாலையில் இருக்கக்கூடிய வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் நேற்று அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் மற்றும் நடிகர் சரத்குமார் ஆகிய 3 பேரிடம் நீண்ட நேரம் விசாரணை நடந்தது. குறிப்பாக நடிகர் சரத்குமாரிடம் 8 மணி நேரத்திற்கு மேலாக இந்த விசாரணை நீடித்தது. இந்த நிலையில் தான் தற்போது நாம் இருக்கக்கூடிய அதாவது தேனாம்பேட்டை ஜெயம்மாள் சாலையில் இருக்கிறது நடிகை ராதிகாவினுடைய ராடன் மீடியா ஒர்க்ஸ் நிறுவனம். இதற்கு முன்னதாக தீநகரில் உள்ள அபிபுல்லா சாலையில் இயங்கி வந்த நிறுவனம் சில மாதங்களாக தற்போது தேனாம்பேட்டை ஜெயம்மாள் சாலையில் உள்ள இந்த இடத்தில் இந்த அலுவலகம் இயங்கி வருகிறது. இந்த அலுவலகத்தில் தான் காலை 11 மணி முதல் வருமான வரித்துறை அதிகாரிகள் 5க்கும் அதிகமான அதிகாரிகள் அதிரடியாக நுழைந்து 11 மணி முதல் இங்கு ஆய்வு நடத்தி வருகிறார்கள். நாம் பார்க்கலாம், இந்த ராடன் மீடியா ஒர்க்ஸ் நிறுவனத்தினுடைய கதவுகள் பூட்டப்பட்டு 10க்கும் மேற்பட்ட போலீசார் காவலுக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். உள்ளே யாரும் அனுமதிக்கப்படவில்லை. 11 மணி முதல் தொடர்ந்து சோதனை நடந்து வருகிறது. அதாவது 2 கார்களில் அதிகாரிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஒரு இன்னோவா காரிலும் அதேபோல் ஒரு ஸ்விஃப்ட் கார், 2 கார்களில் அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது நேற்று சரத்குமாரிடம் 8 மணி நேரத்திற்கு மேலாக அதிகாரிகள் விசாரணை நடத்தி நாளையும் அவர் தொடர்ந்து விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விசாரணையின் போது சரத்குமார் வெளியிட்ட தகவல்கள் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் எழுப்பிய பல்வேறு கேள்விகள், இது தொடர்பான ஒரு விவாதங்களை தொடர்ந்து அதில் ஏற்பட்ட ஒரு கருத்துக்கள் அடிப்படையில் தான் தற்போது ராதிகாவினுடைய அலுவலகத்திலும் ராடன் மீடியா ஒர்க்ஸ் நிறுவனத்திலும் தற்போது அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள்.